வில்லியம் ஃபிளேக் கொட்டேஷன். அந்த கொட்டேஷன் ஆல்ஃபிரட் டென்னிசன் என்பவர் எழுதிய வாக்கியம். அதை கூட ஒழுங்கா படிச்சுட்டு வராம எழுதி கொடுத்ததை வாசித்துட்டு நின்னுகிட்டு இருக்கிற சைக்கிளை ஓட்டி கொண்டிருக்கிற உனக்கே ஒரு வருஷத்துல முதலமைச்சரானா பனையூர் பண்ணையார் என்ற அந்த மனிதன் ஒரு தானியம்பாடி. இன்னைக்கு அந்த புது கட்சி தலைவரை கேட்கிறேன். பாடநூல் கழகத்துல நிறைய புஸ்தகம் இருக்கு. 5ஆம் கிளாஸ் ஹிஸ்டரி புஸ்தகத்துல மன்னர் ஆட்சி என்றால் என்ன, மக்களாட்சி என்றால் என்னன்னு புஸ்தகம் இருக்கு. நான் கொண்டு வந்து உங்க கட்சிக்காரங்கள்ட்ட கொடுத்து தலைவரையும் பொதுச் செயலாளரையும் முதல்ல மன்னராட்சினா என்ன மக்களாட்சினா என்னன்னு படிச்சுட்டு வந்து பேசுங்க ஐயா. கட்சி பதவிக்காகவும் பணத்திற்காகவும் கட்சி நடத்தி அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஒரு மானியம்பாடி. மானியம்னா பணம். தன்னை பற்றியே சிந்தித்துக் கொண்டு ஒரு நாள் ஒரு வருடத்திலே ஆட்சியை பிடிப்பேன் என்று கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடிய பனையூர் பண்ணையார் என்ற அந்த மனிதன் ஒரு தானியம்பாடி. அவர் மானியம்பாடி, இவர் தானியம்பாடி. சென்ற இடத்திலெல்லாம் கெடுதலையும் பொய்யையுமே சொல்லி இன்று தலைவர் பதவியை இழக்கப் போகின்ற அண்ணாமலை ஒரு சூனியம்பாடி. எடப்பாடி மானியம்பாடி, அவர் பனையூர் பண்ணையார் தானியம்பாடி. ஆனால் அண்ணாமலை ஒரு சூனியம்பாடி. சட்டமன்றத்தில் திராவிடத்தின் மானம்பாடிய வானம்பாடி எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் என்ற வாணியம்பாடி அப்துல் காதர் ஐயாவோட கவிதை. புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சவர். அவரு படுத்துற கொடுமை இருக்கே, ஐயோ ஐயோ. மியூசிக்கல் சேர்ல ஓடுறப்ப கூட நடுவில் இருக்க சேர்ல முதல்ல போய் அவனால உட்கார முடியுமா? ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க, 10 சேர் போட்டிருப்பேன், அதில் போய் ஒரு உட்காந்துருப்பேன். மீதி உட்காராதவங்கலாம் பா வெளியே. அந்த 10 சேரில் 4 சேர் எடுத்துருவாங்க, 6 சேர் தான் இருக்கும். சுற்றி ஓடுவாங்க. அதில் 15 பேர் இருப்பேன், 6 பேர் உட்காருவேன், மீதி பேர் ஓடு 3 சேர் வச்சுருப்பேன். சுற்றி ஓடுவாங்க. 2 சேரு, அப்புறம் 1 சேரு. அந்த மியூசிக்கல் சேர்லயே நடுவில் உட்கார்ற ஒரு சேர்ல உட்கார்றதுக்கு 50 ரவுண்ட் அடிக்க வேண்டியிருக்கு. கோட்டையில முதலமைச்சர் நாற்காலியில இவர் சைக்கிள்ல ஏறி போய் உட்காருவாராம். யாரியா சினிமாவில் தான் நின்றுகிட்டு இருக்கிற சைக்கிளை அப்படியே ஓட்டுற மாதிரி காட்டுவாங்க. கேமராவில் பார்த்தா அண்ணன் சைக்கிளில் 80 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்காரா அப்படிங்கிற மாதிரி சைக்கிள் போகுதான். இங்கேருந்து ஹைதராபாத் போவாங்க சைக்கிளில். எதுக்கு? சினிமாவில். ஆனால் நின்றுக்கிட்டு இருக்கிறதுல தான் ஓட்டிக்கிட்டு இருப்பாரு. நின்றுகிட்டு இருக்கிற சைக்கிளை ஓட்டி கொண்டிருக்கிற உனக்கே ஒரு வருஷத்துல முதலமைச்சரானா 75 ஆண்டுகள் மக்களோடு மக்களாக போராடி அவர்களுடைய கஷ்ட நஷ்டத்தில் வாழ்ந்த இயக்கம். இதுல மேடையில இங்கிலீஷ் கொட்டேஷன் வேற. I want to conclude my speech with a quotation by William Flake. Men may come, men may go, but I will go on forever. முட்டா பேருங்க 2000 பேரும் கை தட்டுறாங்க. அது வில்லியம் ஃபிளேக் சொன்னதில்லை. இது எப்படி இருக்குன்னா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று சேக்கிலார் அவர்கள் கம்பராமாயணத்தில் எழுதியிருக்கிறாரே. அப்படின்னு நீங்க என்ன நினைப்பீங்க? சேக்கிலாரை பத்தியும் தெரியல, கம்பராமாயணத்தை பத்தியும் தெரியல, திருக்குறளை பத்தியும் தெரியல. இதுல இருந்தே எழுதி கொடுத்துட்டு வந்ததுங்கிறது தெரியுதா? சொந்தமா பேச தெரியல. என் கையில ஒரு பேப்பர் இல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் 5 மணி நேரம் கொடுத்தாலும் திராவிடத்தை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம்யா. எழுதி கொடுத்துட்டு வந்ததுங்கிறது தெரியுதா? வில்லியம் ஃபிளேக் கொட்டேஷன். அந்த கொட்டேஷன் ஆல்ஃபிரட் டென்னிசன் என்பவர் எழுதிய வாக்கியம். அதை கூட ஒழுங்கா படிச்சுட்டு வராம எழுதி கொடுத்ததை வாசித்துட்டு நம்மள்ட்ட இந்த திருவிளையாடல்ல நாகேஷ் தருமி புலவர்
எழுதிட்டு வந்து கவிதையை கொண்டு வந்து நான் ராஜாட்ட கொடுப்பார்ல, பார்வேண்டே என்னை பார்வேண்டே, இங்கே கவிதையை வாசி, உங்கள் கவிதையை வாசியுங்கள் அப்படிம்பாரு. யாரு? பாண்டியன் மன்னன். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பே காமம் செப்பாதே கண்டதே மொழிமா பயிரியது கையெழும் அழியதும் உழவா நீ அறியேன் பூவே. ஆஹா, அற்புதமான கவிதை. என் சந்தேகத்தை தீர்த்து வைக்கும் தருவியினுடைய பாடல் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இதுவோ பொற்காசுகள். பக்கத்துல நம்பால் யாரு? நக்கீரன். மன்னா சற்று பொறும், புலவரே இப்படி வாரும். வரமாட்டேன், பரிசை வாங்கி கொண்டு பிறகு வருகிறார். வாரும் ஐயா, பாட்டை எழுதியது நீர்தானே? நான் தான். பின்ன மண்டபத்தில் யாராவது எழுதி கொடுத்ததையா வாங்கிட்டு வந்து பேசுறேன்னு. உண்மையிலே இந்த கட்சி தலைவரை பார்த்தா மண்டபத்தில் எழுதி கொடுத்ததை வாசித்து கேவலப்பட்டு போய் நிற்கிறார். இதுல இருந்து இதுல இங்கிலீஷ் வேற. ஐ எம் கோட் த பெரியார்ஸ் கொட்டேஷன், அம்பேத்கர்ஸ் கொட்டேஷன், அஞ்சலை அம்மாள் கொட்டேஷன். என்ன இங்கிலீஷு? இப்படித்தான் ஆங்கிலத்திலே இந்த இதில் இந்த இங்கிலீஷும் சேர்த்து இல்லாமல் ஒருத்தன் மேடையில் என்கிட்ட பரிச்சை பேசினேன். இங்கிலீஷில் மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டான். கிளாஸ் ரூமை பற்றி ஒரு 5 வரி பேசுகிறாருன்னா வந்து பேசுகிறான். த கிளாஸ் ரூம் இஸ் த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் யர் ஸ்கூல், பட் த மிஸ்டேக்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இம்பொறுக்கபிள் அண்ட் அன்சகிக்கபிள் ஃபார் த டீச்சர்ஸ். இங்கிலீஷ் வார்த்தை இப்படியே பார்த்தாரு. அன்சகிக்கபிள் இம்பொறுக்கபிளா? இப்படி ஒரு வார்த்தை நான் கேள்விப்பட்டதே இல்லையாடா. இம்பொறுக்கபிள் அண்ட் அன்சகிக்கபிள். இங்கிலீஷையும் தமிழையும் போட்டு உழப்பி அன்டாலரபிள்ங்கிற வார்த்தை மறந்து போகவும் அன்சகிக்கபிள் அண்ட் இம்பொறுக்கபிள் ஃபார் த டீச்சர். இங்கிலீஷா தெரிஞ்ச வாடாங்க. தெரியலன்னா பேசாம தெரியலன்னு சொல்லிடு. இங்கிலீஷையும் கொலை பண்ணி தமிழையும் கொலை பண்ணாத என்று நான் கேட்கிறேன். ஒரு கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக அரசியலில் ஈடுபடலாமா வேண்டாமா என்று அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பெட்டியை வைத்து அரசியலில் தேர்தலில் நிற்கலாம்ங்கிறவங்க ஓட்டு போடுங்க, தேர்தலில் நிற்க வேண்டாம்ங்கிறவங்க ஓட்டு போடுங்கன்னு சொன்னோன்னே நிற்கலாம் என்று அதிகமாக ஓட்டு போட்டதால் தேர்தலில் நின்ற ஒரு சமூக இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். சும்மா இன்னைக்கு நேற்று வந்துட்டு என்ன பேச்சு? ஆனால் எங்களுடைய தலைவருடைய ஆட்சி, எங்கள் சகோதரிகள் உட்கார்ந்துருக்காங்க. ஒரே ஒரு பாயிண்ட் முடிச்சிடுறேன். பெண்கள் பெரும்பாலும் எதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னா, அழகா இருக்கீங்கன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அம்மா நீ ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னா போங்க, நீங்க அழகு. அதனாலதான் சினிமாவில் அழகை பற்றிய பாட்டெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி, சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குதடி. கிராமத்துக்காரி எம்ஜிஆர் உலகம் சுற்றுவாளி பண்ணல. நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ, நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ. நார்த் மெட்ராஸ்காரன் ஒருத்தன் தேவானியம் பாடுவார். அண்ணா நகர் ஆண்டாலு ஐயா வர்றான் கோபாலு, ஐசிஎஃப்ல எடுக்கிறான்டா தண்டாலு, ராயப்பேட்டை நர்ஸு பேரு மேரி, நான் வாங்கி கொடுத்தேன் அரபு நாட்டு சாரி, கேள்விப்பட்டேன் மாமன் பேரு மாறி, ஒண்டி தோப்பு மாறி, நான் ஜகா வாங்கி சொல்லி போட்டேன் சாரி, ஐ எம் வெரி சாரி. தந்தானே தந்தானே தந்தான குயில தேவான. இன்னொரு பாட்டு தேவான பின்னி படல் எடுத்திருப்பார். சுண்ட கஞ்சி சோறுடா சுரும்பு கருவாடுடா வாழை மீனு காலுடா வர்ற ஸ்டைல பாருடா சலோமியா. இன்னொரு பாட்டு எங்க அண்ணன் தேவாண்ணன் பாட்டுல எனக்கு ரொம்ப பிடிச்சது. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி எங்க அக்கா மக வந்து நின்னா முன்னாடி, எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி, அட உடஞ்சிராம பாக்குற வெங்கில்லாடி, டாவு டாவு டாவுடா டாவுலாட்டி டைடா அப்படின்னு பாடுவார். அழகு. லாஸ்டா இப்போ ஒரு அழகுக்கு ஒரு பாட்டு போட்டிருக்காங்க பாருங்க.
நீ இருக்கிறது ஓலை கொட்டாயா, சும்மா நடக்கிறது தவளை கட்டாயா. மஜாவா இனிக்கிறிய பஞ்சு முட்டாயா, ஆமா பஞ்சு முட்டாயா. சோஜாவா இடுக்கிறிய ஓமடியில் சாஞ்சி, தாஜாவா படுக்கிறேன்னு வாட்டர் பாக்கெட்டு மூஞ்சி. காஞ்ச மிளகா போல நான் இருக்கிறேன்னு காஞ்சி, நீ மனசை உசு புரிய மீனை போல ஆஞ்சி, என் மீனை போல ஆஞ்சி, என் மீனை போல ஆஞ்சி. இவ்வளவு பழைய பாட்டை நெஞ்சாய் போக பாடினேன்னு அப்பெல்லாம் இல்லாத சலசலப்பு. ஓலக்கொட்டாய்க்கு அந்த அம்மா வயசான பாட்டிய ஆகா அப்படின்ட்டு என்னமோ கம்பராமாயணத்தில் நான் பாடின மாதிரி அவ்வளவு சந்தோஷம். அழகாக இருப்பது பெண்ணுக்கு ஒரு பெருமை தான். சுமங்கலியாக இருப்பது பெண்ணுக்கு ஒரு பெருமை. தீர்க்க சுமங்கலியாருமானா சந்தோஷப்படுவாங்க. அந்த தாலி கொடி எடுத்து கோயிலில் அந்த கொஞ்சோண்டு குங்குமம் கொடுத்தா வாங்கி இங்கே கொஞ்சம் வச்சுட்டு சவுத்து பக்கம் திரும்பி, ஏமா அதில் இப்படி வைக்கிறேன்னா அதில் அவர் இருக்கார்ல, அவன் தண்டி புளி மூட்டை ராணிசாமி மாதிரி இருக்கான். ஆட்டோவில் உட்காந்தா ஒரு ஆட்டோ முழுதும் இருக்கான். அவன் இருக்கான்னு நம்பி அதில் பொட்டு வச்சு கன்னத்தில் வேற ஒத்திக்கிறது. சுமங்கலியா இருப்பது ஒரு பெண்ணுக்கு பெருமை. அதை விட பெரிய பெருமை ஒரு பெண்ணுக்கு தாய்மை அடைவது. ஒரு குழந்தைய பெற்று அப்படி கையில் வாங்கும்போது என்ன மகிழ்ச்சி. இது மூன்றும் உங்களுக்கு எப்படியாவது நிரந்தரம் இல்லாமல் போயிடும். அழகு இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இல்லாமல் போயிடும். சுமங்கலியாக இருப்பவர்கள் கணவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சுமங்கலியா இருக்கலாம். தாய்மை, நீங்க பெத்த பிள்ளைய உங்களுக்கு காப்பாற்றுமோ காப்பாத்தாதோ, ஆனால் ஒரு பெண்ணுக்கு எது பாதுகாப்பு என்றால் அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்படுகின்ற கல்விதான். அவளிடமிருந்து யாராலும் பிரிக்க முடியாது. 5 பவுன் தங்க சங்கிலியை நீங்க போட்டுட்டு பஸ்ல போனா பக்கத்துல உட்காந்துருக்கேன் பூரா திருடை மாதிரியே தெரியுவேன் உங்களுக்கு. பக்கத்துல ஒரு அம்மா உட்காந்து இப்படி உத்து பார்த்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்க, அத்துட்டு போயிடுவா போல இருக்கு அப்படின்னு சீலை எடுத்து இறுக்கமா போத்திக்க. 5 பவுன் சங்கிலியை அடகு வச்சா காணா போயிடும் அல்லது அத்துட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி உங்கள் கையில் இருக்கக்கூடிய சொத்துக்களை யாராவது ஏமாற்றி எழுதி வாங்கி விடுவார்கள். ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கல்வியை எந்த திருடனாலும் பறிக்க முடியாது. உங்களுக்கு அந்தஸ்தையும் கௌரவத்தையும் உண்டாக்குவது கல்வி. அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் புதுமை பெண் என்ற உதவித்தொகை கொடுத்து இன்று 3.5 லட்சம் மாணவிகள் கல்லூரியில் அதிகமாக சேர்ந்திருக்கிறார்கள் என்றால் இந்த புரட்சியை செய்த தலைவர் நம் திராவிட மாடல் முதலமைச்சர். இன்னைக்கு என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் ஒரு கல் ஒரு கண்ணாடி போல் சினிமாவிலிருந்து அரசியலுக்குள் பக்குவமாக நுழைந்து, நல்லா கவனிங்க, ஒரு கல் ஒரு கண்ணாடி போல் சினிமாவிலிருந்து அரசியலுக்குள் பக்குவமாக நுழைந்து பல சைக்கோக்களுக்கு சவுக்கடி கொடுத்து நெஞ்சுக்கு நீதியை நிலைநாட்டிய மனிதன், மூட நம்பிக்கைகளை வேறறுத்த கழக தலைவன், நாளை இந்த தமிழகத்தை வழிநடத்த போகின்ற மாமன்னன். இந்த குரூப்பை பார்த்துட்டு மன்னர் ஆட்சி ஒருத்தர் எந்த மன்னரியா சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில போட்டி போடுவாரு, எலெக்ஷன்ல நிற்பாரா இளவரசர்? எலெக்ஷன்ல நின்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் என் தம்பி உதயநிதி ஸ்டாலின். ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரான பிறகு அந்த தொகுதியில் இருக்க கழிவறை கூட உள்ள போய் பார்த்து ஒவ்வொரு இடத்திலும் மக்களுக்கான அனைத்து பணிகளையும் நேரடியாக களத்தில் இறங்கிய ஒரு அற்புதமான தலைவன் இல்லையா என் தம்பி? 234 தொகுதிகளிலும் மக்களோட இறங்கி பிரச்சாரம் பண்ண ஒரு குரூப்பை பார்த்துட்டு, ஒரு கட்சியை பார்த்து மன்னராட்சி. என் தலைவன் திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்திய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் தான் சம்பாதித்து உருவாக்கிய கோபாலபுரம் வீட்டை மருத்துவமனைக்கு எழுதி கொடுத்திருக்காரியா? எந்த ராஜாவாவது தன்னுடைய அரண்மனையை ஆஸ்பத்திரிக்கு எழுதி கொடுப்பானா? இன்னைக்கு அந்த புது கட்சி தலைவரை கேட்கிறேன். பாடநூல் கழகத்தில் நிறைய புஸ்தகம் இருக்கு. 5ஆம் கிளாஸ் ஹிஸ்டரி புஸ்தகத்தில் மன்னராட்சி என்றால் என்ன, மக்களாட்சி என்றால் என்னன்னு புஸ்தகம் இருக்கு. நான் கொண்டு வந்து உங்க கட்சிக்காரங்கள்ட்ட கொடுத்து தலைவரையும் பொதுச் செயலாளரையும் முதல்ல மன்னராட்சினா என்ன மக்களாட்சினா என்னன்னு படிச்சுட்டு வந்து பேசுங்க ஐயா.
திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதாரண தொண்டன் கூட பாசிசத்தை பற்றி 1 மணி நேரம் பேசுவான். அப்படி பயிற்சி கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்.